ஓம் ஈஸ்வரா குருதேவா. நமது குரு காட்டிய அருள்வழி அவர் வேதா நிலை என்ற நிலையை இந்த உடலை சாகா கலையா மாற்றினார். அப்ப சொல்வார் நம்ம குருநாதர், ரோட்ல போகும்போது பைத்தியக்காரமாய் தட்டு வரும், போஸ்ட்ல தட்டும்போது ஏன் சாமி இப்படி தட்டுறங்கன்னா, நீ தாண்டா கேட்குற, எவன்டா கேட்குறேன், என்னை பைத்தியக்காரங்கிற, நீ ஏன் தட்டுறங்கன்னு கேட்குறீங்க அப்படின்னு இப்படியெல்லாம் விளக்கங்களை சொல்வார். ஆகவே இந்த உலகம் பைத்தியக்கார உலகமா இருக்கின்றது. ஆகவே அவன் ஆசை எதுவோ அதன் ஆசை கொண்டு பைத்தியமாகின்றான். ஆக மற்றதை சிந்திப்பதில்லை. இப்ப என்ன ஆசை? இந்த உடலின் பற்று இல்லை, அருள் என்ற பற்றுக்கு வருகின்றது. அதனுடைய நாம் பெறச் செய்ய போகும்போது இதன் நிலைகள் எவரும் என் மேல் பற்றிடாது, நான் செய்கின்றேன் என்றார். எதை பைத்தியக்காரன் மேல என்ன பைத்தியக்காரன் ஒதுக்கி விட்டுறான். ஆக அதே சமயத்துல சில உண்மையின் உணர்வுகள் நான் செய்தாலும் ஐயோ சாமி செய்தான் என்கிட்ட பட்டு வரும். இந்த உணர்வின் தன்மை பதிவாக்கி என்னை இழுத்துருவான். அதனால அவனை இழுத்தாலும் நான் பைத்தியக்காரனா தான் இருப்பேன். ஆக நான் பைத்தியம் என்ன, இந்த உடல் நிலை பிடிப்பதில்லை. இந்த உடலுக்கு பின் அருள் என்ற உணர்வை நான் எடுத்துக்கொள்கிறேன். இவனுக்கு என்னை பைத்தியக்காரனை தெரு, இவன் பைத்தியாரன் என்றால் அவன் உணர்வதில்லை. மக்கள் எல்லாம் நினைக்கிறோம் அவருடைய நிலையை நான் பைத்தியக்காரன் சொல்லும்போது அவர்கள் பைத்தியர்களாகிறாரே தவிர, நான் இந்த உடல் பற்றை பிடிக்காதவன் அருணருடன் பைத்தியமாகின்றேன் என்று இப்படி விளக்கங்களை சொல்வார். ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது நிலைகளில் பிறருடைய தீமைகளுடைய நிலைகளை கேட்காது விட்டால் நம்மளை பைத்தியக்காரங்க தான். ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டு இருந்து நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்பன் பணம் பைத்தியக்காரன் சொல்லுவான். வாழ்க்கையில் நீங்க இது மாதிரி சொல்லிட்டு போகுது பாருங்க, அவங்க ஏதோ பொருள் விட்டு சரி இது உன்னுடைய ஆசை பொருளுக்கு நீ வச்சுப்போம் அப்படி நீ உதவி பண்ண நினைச்சு சரியான பைத்தியம்டாம்பா. அப்போ அவங்களை திட்டும்போது என்ன செய்யறான்னு காது கேட்காம நீங்க பைத்தியக்காரன்பா. நீ தியான வழியில இருக்க போகும்போது சொல்றாங்க, பாரு யாரோ சொன்னா கூட கொஞ்சம் கூட ரோசம் இல்லை, ஒரு பைத்தியக்காரப்பா அப்படின்னா. அவனை கேட்டவுடனே அவனை உதைச்சவனா அப்ப இன்னைக்கு அவன் மனிதன் ஆயிடுறான். இது இப்ப நீங்க இந்த தியான வழியில இருக்கும்போது சரி அவன் நிலையில போகும்போது சுத்தமாக உங்களை பைத்தியக்காரன். அடுத்த அப்படி சொன்னா அடுத்த அப்படி ஒருத்தனை பேசப்ப பாரு ஒண்ணுமே பேச மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லி போட்டு அவன் இன்னும் கொஞ்சம் சூடு சொன்ன கூட இல்லை, அவன் ஒரு பைத்தியக்காரனப்பா அப்படின்னா. ஆக அவன் பைத்தியம் என்று அவன் உணர்வதில்லை. தான் நுகரும் உணர்வு தன்னை பைத்தியகாரணமாகுது. நம்ம அறியாமலே அந்த உணர்வு நம்ம செயல்படுவது என்று அவன் உணர்வதில்லை, நம்மளை பைத்தியகாரணமா. இதை போன்று இயற்கையின் உண்மையின் உணர்வுடைய நிலைகளை நாம் அறிதல் வேண்டும்.